சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சிக்கன் செய்யலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கருவேப்பிலையை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்துருச்சு. ஒரு துண்டு இஞ்சும் 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். 3 தக்காளி பழத்தை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா கலந்து வதங்கட்டும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடலாம். சீக்கிரம் வதங்கிடும் உப்பு போட்டனால. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் நல்லா காரம், அதனால் இவ்வளோ போட்டால் போதும். சூப்பர் டேஸ்டியாக காரசாரமாக நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலையும் மிளகாய்த்தூள் கலந்துருக்கும். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலாவும் போட்டு நல்லா கலந்து விடலாம். சிக்கன் 1 கிலோ போட்டுடுறேன். போட்டு நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு குட்டி சொம்பில் 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். சின்ன சொம்பில் தான் ஊற்றிருக்கேன். ஏற்கனவே சிக்கனில் தண்ணி விடும், அதனால் அந்தளவுக்கு போதும். கலந்து விட்டு மூடி போட்டு வைக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் தக்காளி வதங்குறப்ப, அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விடலாம். இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அப்பப்போ மூடியை திறந்து கலந்து விடணும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. மேலே நல்லா கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையை தூவி கலந்து விடலாம். சூப்பரான சிக்கன் தயார். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க சாப்பிடலாம்.